சென்னை வந்துள்ள இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் மாவட்ட ஆட்சியர்கள் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளுடன் தனது ஆலோசனையை தொடங்கியுள்ளார். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாஸ்கரன். வணக்கம் பாஸ்கரன். இந்த ஆலோசனை கூட்டத்தில் வேறு யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள்? முழு விவரங்கள் என்ன? நாடாளுமன்ற தேர்தல் முன்னேற்பாடுகள் தொடர்பாகவும் பாதுகாப்பு தொடர்பாகவும் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், தேர்தல் நடத்தும் அதிகாரிகள், அந்த வகையில தேர்தல் நடத்தும் அதிகாரிகள், காவல்துறையுடைய உயர் அதிகாரிகள், காவல்துறைக்கு தேர்தலுக்காக டிஜிபி எல்லாம் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த ஆலோசனை கூட்டத்தின் வாயிலாக தேர்தல் முன்னேற்பாடுகள், அதாவது தேர்தலை நியாயமாகவும் நேர்மையாகவும் நடத்துவதற்குண்டான வாய்ப்புகள், அதே நேரத்தில் தேர்தல் பாதுகாப்பு, துணை ராணுவத்தினுடைய பாதுகாப்பு கோரியிருக்கிறது அதிமுக. ஆனால் வழக்கமாக மத்திய மாநில காவல்துறையோடு இணைந்துதான் நாடாளுமன்ற தேர்தல் என்பது நடத்தப்படும். பதற்றம் நிறைந்த வாக்குச்சாவடிகளில் கூடுதல் துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள். அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் கேமராக்கள் பொருத்தப்பட்டு அதன் அடிப்படையில் கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்படும். இதைத்தான் அரசியல் கட்சிகள் முன்வைத்திருக்கிறார்கள். அந்த கோரிக்கையை ஏற்று பதற்றம் நிறைந்த வாக்குச்சாவடிகள், குறிப்பாக மொத்தம் தமிழகத்தில் ஒரு 68,000 வாக்குச்சாவடிகள் இருக்கிறது. அந்த வாக்குச்சாவடிகளுக்கான பாதுகாப்பு, தேர்தலை நியாயமாகவும் நேர்மையாகவும் நடத்துவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் எல்லாம் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து ஆலோசிப்பார்கள். அதே நேரத்தில் வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய முறைகேடுகளை நீக்க வேண்டும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் என்பது மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மூலமாகத்தான் தேர்தல் நடத்தப்படும். அவர்கள் தான் அந்த மாவட்டத்துக்கு தேர்தல் நடத்தும் அதிகாரிகள். அவர் மூலமாக வாக்காளர் பட்டியலை சரிபார்க்கான பணிகள் எவ்வாறு நடைபெற்று வருகிறது, விரைவில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட உள்ளது, அதற்கான சாத்தியக்கூறுகள் எவ்வாறு இருக்கிறது என்பதெல்லாம் இந்த கூட்டத்தின் வாயிலாக ஆலோசித்து அதன் அடிப்படையில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும். இந்திய தேர்தல் ஆணையம் தற்போது காவல்துறை மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆலோசனை பிடித்துக் கொண்டு நாளை மீண்டும் அனைத்து மாநில, குறிப்பாக சென்னை, தமிழகம், கேரளா, ஆந்திர பிரதேஷ் உள்ளிட்ட மாநிலங்களுடைய தலைமை தேர்தல் அதிகாரிகளோடு ஆலோசனை மேற்கொள்வார்கள். அதற்கு பிறகு பத்திரிகையாளரை சந்தித்த பிறகு டெல்லி செல்வார்கள். டெல்லி சென்ற பிறகு அனைத்து மாநிலத்தினரோடும் தலைமை தேர்தலோடு ஆலோசனை கூட்டத்தை முடித்ததன் அடிப்படையில் தேர்தல் தேதி என்பது மார்ச் மாதம் 2வது வாரத்தில் அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த வகையில இந்த நடைபெறக்கூடிய கூட்டம் என்பது 39 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பாகத்தான் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது முக்கியத்துவம் பெறுகிறது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.